ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இப்போ காக்கா இப்போதான் கத்துதுன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்திருக்கு. அந்த சைடில் இருக்குது. இப்போ குரங்கு வந்திருக்கு. அதனால தான் காக்கா வந்து இந்த அளவு கத்துது அப்படின்னா நீங்களே பாருங்கள் எப்படி கத்துதுன்னு. இவ்வளோ நேரம் ரொம்ப கத்தியிருந்து வேலையாக இருந்ததுனால என்னால் வர முடியல. இப்போ தான் என்ன காக்கா கத்துது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் குரங்கு இன்னும் பார்க்கல, எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. எல்லாம் இந்த பக்கமாக தான் கத்திக்கிட்டு இருக்கு. மரத்தில் தான் இருக்குது. ஏன்னா மரத்தினுடைய கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த பக்கம்லாம் ஆடுது. இங்கேயோ மேலே உட்காந்து ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக ஆடுது. ஆனால் எந்த எந்த சைடு இருக்குன்னு தெரியல. பெரிய மரம் அப்படின்னால மேல் பகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. குரங்கு கீழே உட்காந்துருக்கு பாருங்க. பெரிய குரங்கு இந்த மரத்தில் கீழே உட்காந்துருக்கு. இங்கே பாருங்க, பாருங்க, பெரிய குரங்கு. எவ்வளோ பெரிய குரங்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. தெரியுதா? நானும் எங்கே இருக்கோன்னு நினச்சேன். இப்போ தான் வந்து தெரியுது. பெரிய குரங்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோ பெரிய குரங்கு பாருங்க. இலைய ஃபுல்லாக பிக்குது. இலைய ஃபுல்லாக தாங்க சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தெரியுதா? சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இலைய ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காக்காய்க்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. போயிடுச்சு, கிறங்கிடுச்சு. இந்த வந்து கீழே வந்து இந்த சைடு வந்துருச்சு. இந்த சைடு வந்து உட்காந்துருக்கு மரத்தில். இந்த சைடு வந்து உட்காந்துருக்கு. உங்களுக்கு மேலேருந்து எடுத்தேன், சரியாக என்னால் எடுக்க முடியல. போயிடுச்சு, அது இறங்கிடுச்சு. வந்து எடுக்க முடியல. அது வந்து கீழே வந்து கார்னரில் உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மரத்துக்கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் காணும். இப்போ போயிடுச்சு. இப்போ மேலே உட்காந்தது, இங்கே உட்காந்தது, சைடில் கார்னரில் உட்காந்தது. இப்போ வந்து அது போயிடுச்சு. கீழே போயிடுச்சா எங்கே போயிடுச்சின்னு தெரியல. மரத்தில் வந்து காக்கா வந்து நிறைய காகங்கள் இருக்குது. அது வந்து கூடு கட்டியிருக்கு. அதனால் காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அவ்வளோ சத்தமாக இருக்கும். அதனால தான் வந்து கற்று கற்றுன்னு கத்துது. ஏன்னா இந்த குரங்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கூட்டை ஃபுல்லாக பிரிச்சிடக்கூடாது. அதனால தான் பயந்து குரங்கை வந்து இது வந்து டெய்லியே இந்த குரங்கு வருது. அதை பார்த்துட்டு பயந்து போய் தான் இங்கே வந்துடக்கூடாது, நம்ம கூட்டை பிரிச்சிடக்கூடாதுன்னு பயத்தில் தான் இந்த குரங்கு வந்துடக்கூடாதுன்றதை எல்லா காக்காயும் வந்து சேர்ந்து கத்துது. இந்த இதில் வந்து புறாக்கள் இருக்குது. ஆனால் கூடு கட்டினது காக்கா மட்டும்தான் கூடு கட்டி வந்து இருக்குது. நிறைய காக்காய்கள் இருக்குது. காலைல 5 மணிக்கே பார்த்திங்கன்னா சத்தம் காதை பழக்கும். அப்படி ஒரு காக்கா சத்தம் வந்து கேட்கும். இங்கே இருக்கனால அதனால் பயந்து போனது தான். இது வந்து
எங்கே இப்போ குரங்கு வந்து பார்த்துட்டேன்னா அது பிச்சு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் வர விட மாட்டேங்குது. கற்று கற்றுன்னு கற்று இப்போ இது எங்கே போச்சுன்னா கீழே போச்சு. கீழே போய்ட்டு அந்த சைடாக போச்சு. கீழே இறங்கி போச்சு. உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பிச்சுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் பார்த்தா எந்த பக்கம் போச்சுன்னு பார்த்தா அந்த சைடாக தான் மரம் ஆடுது. இது பெரிய மரம். ஒரே ஒரு மரம் இருந்தாலும் நல்ல ஒரு மரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க.